விஜய் வந்து நேரா என்ன பண்றாரு, இங்க வந்து காவேரி வீட்டுக்கு வராரு. காவேரி வீட்டுக்கு வந்தோனே, அவங்க அம்மா வழக்கம் போல ரொம்ப மோசமா வந்து விஜய் வந்து பேசுறாங்க. "எல்லாம் உங்களால தான். எல்லாரும் எங்கள வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அந்த பொண்ணு எங்க வீட்ல வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அத்தை எல்லாருமே வந்து, "ஏன்பா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா? இப்படி பண்ணிட்டு இருக்கியே?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "எங்கள நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா? முதல்ல வந்து என் பொண்ணுக்கு விவாகரத்து குடுத்துருங்க. அப்பதான் என் பொண்ணு நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு தேவையான எல்லா வேலையும் நீங்க பார்க்குறீங்களா? இல்ல நாங்க பார்க்கட்டுமா?" அப்படின்றாங்க. அத கேட்டு விஜய் வந்து, "நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்க. அவ வந்து எதனால இப்படிலாம் பண்ணான்னே தெரியல அந்த பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. நான் ஒரு காலத்துல விரும்பினது உண்மதான். ஆனா இப்ப என் மனசு சுத்தமா அவ கிடையாது. என் காவேரி தாங்க எனக்கு எல்லாமே. தயவு செய்து சொன்னா புரிஞ்சுக்கங்கன்னு" எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா சாரதாம்மா வந்து வழக்கம் போல வந்து ரொம்ப மோசமா வந்து பேசிடுறாங்க. "இங்க பாருங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. நீ தனியா இரு. எங்கள தொல்ல பண்ணாத. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். முதல்ல டைவர்ஸ்க்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அதனால விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப மனசு கஷ்டத்தோட வராரு. இங்க காவேரி வந்து கடையில எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, "கொஞ்சம் பேசணும் காவேரி, வந்துட்டீங்களா? வாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளுங்க. எவ்வளோ சூப்பரா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகா பண்ணியிருக்க முடியாது. எங்க அக்கா அரேஞ்ச் பண்ணல எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னோனே சோகமா இருக்காரு. "என்ன விஜய் ரொம்ப சோகமா இருக்கீங்க?" அப்படின்னோனே, "உனக்கு இதெல்லாம் முக்கியமா போச்சுல்ல காவேரி. நடக்கிற விஷயம்லாம் உனக்கு முக்கியமா போலல்ல" அப்படின்னோனே, "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்றாங்க. உண்மையில சொல்லு. அந்த வெண்ணிலா உன்ன பார்க்க வந்தாளா?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்?" "ஏன்னா வெண்ணிலா உங்க அம்மா வீட்லயும் போய் பார்த்துருக்கா. அவங்ககிட்டயும் ரொம்ப மோசமா தரக்குறைவா பேசியிருக்கா" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்றாரு. "சொல்லு காவேரி, இப்ப நீ என்னதான் பண்ண போற? வெண்ணிலா உன்கிட்ட என்ன பேசினானோனே?" "வெண்ணிலா என்கிட்டயே அப்படிதாங்க பேசினா. என்னமோ அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆன ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. அவ பேர் என்ன தெரியுமாம்மா? வெண்ணிலா இல்லையா, வெண்ணிலா விஜயா" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையுது. "அவளுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? ச்சே, பாவம் புண்ணியம் பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. அவ மேல கொஞ்சமாவது இறக்கம் வச்சிருந்தேன். அது எல்லாமே மொத்தமா வந்து அவ வந்து காலி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "சரி விடுங்க. சரி காவேரி, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அம்மா என்னன்னா டைவர்ஸ் பண்ணு, டைவர்ஸ் பண்ணுன்னு அப்படி சொல்றாங்க. என் பொண்ண விவாகரத்து பண்ணிடுங்க, விவாகரத்து குடுங்கன்னு அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு காவேரி? நீ எதுவும் சொல்ல மாட்டியா?" அப்படின்னோனே, "நான் என்ன சொல்ல ஆமாமா, நீ என்ன சொல்லுவ? எப்பவுமே வந்து நானா உங்க வீடான்னு தெரிஞ்சா உங்க வீட்ட தான் நீ தேர்ந்தெடுப்ப. என்ன தூக்கி போட்டுருவேல" அப்படின்றாரு. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அதுதானே காவேரி உண்மை. உண்மையிலே சொல்லு. நானா வீடா வந்தா நீங்க வீடு தானே முக்கியம்னு நீ முடிவெடுப்ப. என்ன வேணான்னு தானே சொல்லுவ" அப்படின்னு. "ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஏங்க அப்படிலாம் யோசிக்க போறேன்? இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எங்க வீட்ட எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க இதில கவலைப்படாதீங்க. ஏன் வெண்ணிலா வந்து சொன்னாலும் சரி, யார் வந்து சொன்னாலும் சரி, எங்க வீட்ல உள்ளவங்களே சொன்னாலும் சரி, அவங்க நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. நான் டைவர்ஸ்க்குலாம் சம்மதிக்க மாட்டேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு என்ன பிரச்சனைனாலும் சரி, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, நான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்னோனே, காவேரி உண்மையிலேயே சொல்லு. நிஜமாவே வெயிட் பண்ணுவேல? உங்க வீட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டைவர்ஸ்க்குலாம் வந்து எதுவும் பண்ணிட மாட்டியே? ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க?" "இல்ல காவேரி, உங்க வீட்ல உள்ளவங்கலாம் அப்படி பேசுனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி" அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே வந்து விஜய் மேல அவங்களோட கைய எடுத்து வைக்கிறாங்க. "ஏங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க? உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை நான் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியும் உங்கள பத்தி. அதே மாரி அதே நம்பிக்கை என் மேல வைங்கங்க. நம்ம 2 பேரோட உறவு இக்காரண கொண்டும் பாதிக்கப்படாதுங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழப்போறோம். நம்ம குட்டி பாப்பாக்காக நம்ம சந்தோஷமா வாழ வேணாவா? நீங்க இப்படி அழுதா பாப்பாவும் அழுவாதா உள்ளருந்து? அப்பா அழறாரு, நீ அப்பாவ அழ வைக்கிறேன்னு என்கிட்ட சண்டை போடுங்க. அப்புறம் நான் என்ன பண்றது?" அப்படின்னோனே, உடனே சிரிக்கிறாரு. "பார்த்தீங்களா, நீங்க சிரிச்சா தான் எனக்கு சந்தோஷம். இங்க பாருங்க, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க வரைக்கும் இவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, அந்த வெண்ணிலா நினைச்சாலும் சரி, யார் நினைச்சா நம்மள பிரிக்க முடியாதுங்கன்னு" ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய் கைகோர்த்து.